Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 6.1 உடைய continuation part பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா example 6. ஸோ இப்போ பார்க்க போகிறது example 6.5. prove that question பாருங்கள். prove that sin of alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இப்போ இங்கே டயக்ராம் பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே போன எக்ஸாம்பிளுக்கு எடுத்த அதே டயக்ராம் தான், அதாவது ட்ரையாங்கிள் OLA. ஸோ ட்ரையாங்கிள் OLA உடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, அதேமாதிரி ட்ரையாங்கிள் OMP உடைய ஆங்கிள் வந்து பீட்டா. அதுக்கடுத்து இந்த அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ஆங்கிளுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதுக்கடுத்து எக்ஸ் ஆக்சிஸோடைய வெக்டார் வந்து ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸோடைய வெக்டார் வந்து ஜே வெக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஓஏ வெக்டாரோடைய வெக்டார் வந்து ஏ வெக்டார், ஓபி வெக்டாரோடைய வெக்டார் வந்து பி வெக்டார். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னு எழுதிட்டு பி த யூனிட் வெக்டார்ஸ் மேக்கிங் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ ஓஏ வெக்டார் அண்டு ஓபி வெக்டாரோடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு அண்டு பீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுக்கடுத்து ஆங்கிள் ஆல்ஃபா அண்டு பீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மேக் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா ஏஎல் அண்டு பிஎம் பர்பண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஏஎல் இந்த டயக்ராம் வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஏஎல்லும் பிஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுக்கடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OLA. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OLAல பார்த்தோன்னா ஸோ ஆக்சுவலாக OLAங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் 90 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து காஸ் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா, காஸ் ஆல்ஃபா வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடுங்கிறது OL பை மாலஸ் ஆஃப் OL வெக்டார் பை OA வெக்டார். சரிங்களா? ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு OL வெக்டார் பை, இப்போ ஆல்ஃபாவுடைய அட்ஜசன்ட் சைடு பார்த்தோன்னா OL வெக்டார். ஸோ எழுதிட்டேன். ஹைபோட்டனஸ் வந்து OA வெக்டார். ஸோ OA வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் OL வெக்டார் பை OA வெக்டார். ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் OL வெக்டார் பை OA வெக்டார். இப்போ OA வெக்டாருடைய வெக்டார் வந்து A வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து மாலஸ் ஆஃப் A வெக்டாருங்கிறது 1. ஸோ இப்போ மாலஸ் ஆஃப் OL வெக்டார் பை 1ங்கிறது, ஸோ அப்போ OL ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் OL வெக்டாருங்கிறது OL. ஸோ OL ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சைன் ஆல்ஃபாங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ். ஸோ இப்போ வந்து சைன் ஆல்ஃபா ஆப்போசிட் சைடு பார்த்தோன்னா ஆல்ஃபாவுடைய ஆப்போசிட் சைடு வந்து AL. ஸோ இப்போ மாலஸ் ஆஃப் AL வெக்டார் பை ஹைபோட்டனஸ்ங்கிறது OA வெக்டார். சரிங்களா? மாலஸ் ஆஃப் OA வெக்டார். ஸோ மாலஸ் ஆஃப் OA வெக்டார்னா A வெக்டார். ஸோ இப்போ வந்து மாலஸ் ஆஃப் AL வெக்டார் பை மாலஸ் ஆஃப் A வெக்டார், which implies sin alpha equal to modulus of AL வெக்டார் பை, இப்போ modulus of A வெக்டாருங்கிறது 1. சரிங்களா? ஸோ அப்போ AL ஈக்குவல் டு modulus of AL வெக்டாருங்கிறது AL ஈக்குவல் டு sin alpha. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா OA வெக்டார் எப்படி எழுதலாம்னா OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார் எழுதலாம். ஸோ which implies இதிலேருந்து பார்த்தீங்கன்னா OA வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ வந்து OL வெக்டார் எப்படி எழுதலாம்னா OL இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து LA வெக்டார் எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் LA வந்து எப்படி எழுதலாம் LA இன்ட்டு J வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ OA வெக்டாரோடைய வெக்டார் வந்து A வெக்டார் ஈக்குவல் டு OLங்கிறது ஆக்சுவலாக OL இன்ட்டு OLுடைய ஆன்சர் வந்து காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா I வெக்டார் ப்ளஸ் LAங்கிறது சைன் ஆல்ஃபா இன்ட்டு J வெக்டார். இதான் வந்து A வெக்டார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமிலர்லி B வெக்டார் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் B வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இன்ட்டு I வெக்டார் இங்கே லிசன். ஸோ B வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு J வெக்டார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் த ஆங்கிள் பிட்வீன் A வெக்டார் அண்ட் B வெக்டார் இஸ், A வெக்டார் அண்ட் B வெக்டாருடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அப்போ B வெக்டார் கிராஸ் A வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா எழுதுகிறேன். mod B வெக்டார் mod A வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு K வெக்டார். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ B வெக்டார் கிராஸ் A வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ mod B வெக்டாருங்கிறது 1, mod A வெக்டாருங்கிறது 1, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு K வெக்டார். நெக்ஸ்ட் வந்து B வெக்டார் கிராஸ் A வெக்டார் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு K வெக்டார்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு இப்போ வந்து ஏ வெக்டாருடைய அதாவது ஏ வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார், அது மாதிரி பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். இப்போ பி கிராஸ் ஏ வெக்டார்னா பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா ஐஜேக்கு எடுத்துகிட்டு ஸோ ஏ வெக்டார் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா கே வெக்டார் 0. அதே மாதிரி பி வெக்டாரில் ஐ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் தட் மீன்ஸ் சைன், அதாவது இங்கே வந்து பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு இருக்கு. ஃபஸ்ட்டு பி வெக்டார் எழுதணும். ஸோ பி வெக்டார்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் பீட்டா, ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் பீட்டா, கே உடைய கோஎஃபிஷியன்ட் 0, கே வெக்டார் இல்லை அப்போ 0. அதே மாதிரி ஏ வெக்டாரில் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபா, கே வெக்டார் வந்து 0. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐ இன்ட்டு இப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பி காஸ் ஆல்ஃபா, தட் மீன்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபான்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே இன்ட்டு என்ன வரும்னா 0 மைனஸ் 0 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு தட் மீன்ஸ் you listen here, I vector என்ன வரும்னா தட் மீன்ஸ் ஐ வெக்டார் என்ன வரும்னா இங்கே பாருங்கள், இந்த ஐ வெக்டாருடைய காலமை வெட்டணும், ரோ வெட்டணும்னா சைன் பீட்டா 0 சைன் ஆல்ஃபா 0 இதான் மைனர். ஸோ அப்படின்னா 0 மைனஸ் 0 வந்துடும் மைனஸ் ஜே வெக்டார். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஜே வெக்டாருடைய காலம் வெட்டணும், ரோ வெட்டுனா காஸ் பீட்டா இன்ட்டு 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் கே வெக்டார் இருக்கிற இடத்துல இங்கே பாருங்கள் கே வெக்டாருடைய காலம் வெட்டணும், ரோவையும் வெட்டணும். சரிங்களா? அப்போ காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு கே வெக்டார். சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்னா இப்போ பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஸோ என்ன ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டார்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு கே வெக்டார்னு ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கே வெக்டார் கேன்சல் பண்ணால் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த கே வெக்டாரும் கேன்சல் பண்ணால் நமக்கு வருது சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். Example 6.3, prove that cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ பாருங்கள் xy ஆக்சஸில் இப்போ பாருங்கள் அதே சேம் டயக்ராம் தான் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் OLA எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து OLA உடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் OMPயை வந்து இங்கே இந்த ஆங்கிள் XY இங்கே எடுத்துருக்கேன், டவுன்வோர்டில் எடுத்திருக்கேன், அதனுடைய ஆங்கிள் பீட்டா. அதுக்கடுத்து இந்த ரெண்டு இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ், அதாவது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி OA வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், OB வெக்டாருங்கிறது பி வெக்டார். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். தட் மீன்ஸ் லெட் OA வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பி த யூனிட் வெக்டார்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ OA வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாருங்கிறது இட் இஸ் யூனிட் வெக்டார், பி வெக்டார் இஸ் ஆல்சோ ஏ யூனிட் வெக்டார். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஏஎல் அண்டு பிஎம் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏஎல்லும் பிஎம்மும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OLA. ஸோ ட்ரையாங்கிளுடைய OLAங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு தட் மீன்ஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ். ஸோ ஆல்ஃபாவோட அட்ஜசன்ட் சைடு வந்து OL. ஸோ அப்போ மோலஸ் ஆஃப் OL வெக்டார் பை OA வெக்டார். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு OL வெக்டார் பை OA வெக்டாருங்கிறது ஏ வெக்டார். ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு OL வெக்டார் பை ஏ மோலஸ் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது 1. சரிங்களா? ஏன்னா ஏ வெக்டாருங்கிறது யூனிட் வெக்டார். ஸோ அதுக்கு மோலஸ் எடுத்தோன்னா 1. மோலஸ் ஆஃப் OL வெக்டார் பை 1னா ஸோ OL ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி சைன் ஆல்ஃபாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ். ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ்னால் ஸோ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது ஆல்ஃபாவுடைய ஆப்போசிட் சைடுங்கிறது மோலஸ் ஆஃப் AL வெக்டார் பை ஹைபோட்டனஸ்ங்கிறது மோலஸ் ஆஃப் OA வெக்டார். அதே மாதிரி AL வெக்டார் OA வெக்டாருங்கிறது ஏ, அப்போ மோலஸ் ஆஃப் A கேப் ஈக்குவல் டு 1.
சரிங்களா. ஸோ அப்போ ஏஎல் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, ஓஎல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, ஏஎல் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. அப்போ ஓஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார்னு எழுதலாம். அதே மாதிரி ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஎல் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டாரை எல்ஏ இன்ட்டு ஜே வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா. ஸோ அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வந்து காஸ் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ப்ளஸ் அதே மாதிரி எல்ஏங்கிறது சைன் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஜே வெக்டார். சரிங்களா. ஸோ இது வந்து ஏ கேப். அதுக்கு அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சிமிலர்லி பி ஈக்குவல் டு ஸோ இதே மாதிரி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து similarly b cap equal to cos beta I minus sin beta j. So the angle between a vector and b vector is இப்போ வந்து a vector and b vector உடைய ஆங்கிள் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் வந்து alpha plus beta. ஸோ அப்போ a vector dot b vector. ஸோ டாட் ப்ராடக்ட் உடைய ஃபார்முலா இதான். a vector dot b vectorனா mod a vector into mod b vector into cos theta. ஸோ அப்போ a vector dot b vectorனா mod a vector mod b vector into cos of இதனுடைய a vector b vector உடைய between angle வந்து alpha beta. அப்போ cos of alpha plus beta. ஸோ அது மாதிரி a vector b vector modulus of a cap வந்து 1, modulus of b capங்கிறது 1. ஏன்னா a கேப்பும் b கேப்பும் யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டாருக்கு modulus எடுத்துனா 1. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து cos of alpha plus beta. ஸோ cos of alpha plus beta. ஸோ a cap dot b cap equal to cos of alpha plus beta. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ a cap dot b cap equal to cos of alpha plus beta னா இப்போ வந்து இது வந்து a cap dot b capனா a cap உடைய ஃபார்முலா வந்து cos of alpha I vector plus sin of alpha j vector. b cap உடைய வேல்யூ வந்து cos beta I vector minus sin beta j vector. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். I வெக்டரை I வெக்டரோட மல்டிப்ளை பண்ணோம், j வெக்டரை j வெக்டரோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ cos alpha into cos beta minus sin alpha into sin beta. So a cap b cap. So this is equation number 2. Equation number 1 ங்கிறது இது cos of alpha plus beta. a cap that means a cap dot b cap equal to cos of alpha plus beta ங்கிறது equation number 1. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். So next பாருங்கள் 10th problem. Prove that sin of alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ அதாவது let OA equal to a vector. இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் OL a vector எடுத்துக்கிட்டேன், ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதே மாதிரி OMB இந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் வந்து பீட்டா. அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸோடைய வெக்டார் வந்து ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸோடைய வெக்டார் வந்து ஜே வெக்டார். ஸோ அப்போ இது வந்து ப்ரூவ் தட் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிட் ஓஏ. ஸோ ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டாருங்கிறது பி வெக்டார். சரிங்களா. பி த யூனிட் வெக்டார்ஸ் மேக்கிங் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அதாவது ஓஏ வெக்டாரோடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, அதே மாதிரி ஓபி வெக்டாரோடைய ஆங்கிள் வந்து பீட்டா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏஎல் ட்ரா ஏஎல் அண்ட் பிஎம் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏஎல்லும் பிஎம்மும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சரிங்களா. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎல்ஏ. ஸோ ட்ரையாங்கிள் ஓஎல்ஏல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஸ் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா ஹைபோட்னஸ், தட் மீன்ஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்னஸ், இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து ஆல்ஃபாவுடைய அட்ஜசன்ட் சைடு வந்து ஓஎல், அதே மாதிரி ஹைபோட்னஸ் வந்து ஓஏ. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா மோலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் பை ஓஏ வெக்டார். ஸோ மோலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் அப்படியே எழுதிட்டு மோலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டாருங்கிறது என்னென்னா ஏ வெக்டார், ஏ வெக்டாருங்கிறது யூனிட் வெக்டார். அப்போ மோலஸ் ஆஃப் ஏ கேப் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மோலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் பை 1னா ஓஎல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சைன் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்னஸ். சரிங்களா. ஸோ அப்போ சைன் ஆல்ஃபாங்கிறது என்னென்னா மோலஸ் ஆஃப் ஏஎல், தட் மீன்ஸ் சைன் ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபாவுடைய ஆப்போசிட் சைட் பார்த்தோன்னா ஏஎல். ஸோ ஏஎல் வெக்டார் பை ஓஏ வெக்டார். சரிங்களா. ஸோ அப்படின்னா ஏஎல் வெக்டாருங்கிறது பை ஓஏ வெக்டாருங்கிறது ஏ கேப். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் வந்து 1. ஸோ அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏஎல். சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஓஏ. இப்போ ஓஏவை எப்படி எழுதலாம்னா ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஓஎல் வெக்டார் வந்து ஓஎல் இன்ட்டு ஐ வெக்டார்னு எழுதலாம். எல்ஏ வெக்டார், ஏன்னா எல்ஏ வெக்டார் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னால் எல்ஏ இன்ட்டு ஜே வெக்டார்னு எழுதலாம்.
இப்போ ஓஎல்னா காஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓஎல்ஏனா சைன் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். சரிங்க, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் சிமிலர்லி பி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் ஃபைண்ட் அப் பண்ணோம், அதே மாதிரி பி வெக்டார் சிமிலர்லி பி வெக்டார் உடைய வேல்யூ வந்து காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதாவது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிள் பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பி கிராஸ் ஏ, ஸோ பி கிராஸ் ப்ராடக்டோடைய ஃபார்முலா b cross a vector equal to mod b vector mod a vector sin of alpha plus beta into k vector. ஏன்னா வந்து கிராஸ் ப்ராடக்டில் b and a and b உடைய நடுமத்தில் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு அதுக்கடுத்து வந்து அதனுடைய யூனிட் வெக்டார் வந்து ஏகே கேப்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 1, ஏன்னா ரெண்டுமே யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் மாடுலஸ் எடுக்கும்போது 1 வந்துடும், சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் கே கேப் விச் இம்ப்ளைஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார், அது மாதிரி பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். இப்போ இதுலேருந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இப்போ ஐஜேகே எழுதிட்டேன், பி வெக்டாரோடைய என்னது ஐஜேகே உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும். இப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் பீட்டா, ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் மைனஸ் சைன் பீட்டா, கே உடைய கே இல்லை, கே வெக்டார் இல்லை, அப்போ 0. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏ வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபா, கே வெக்டார் இல்லை 0. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், ஐ வெக்டார் இப்போ டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணோம். ஸோ டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ணால் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐயோடைய காலமையும் ரோவையும் விட்டுட்டுனா 0 மைனஸ் 0. அதேமாதிரி மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஜே உடைய ரோவையும் காலமையும் விட்டுனா 0 மைனஸ் 0 ப்ளஸ் அதேமாதிரி கே உடைய ரோவையும் காலமையும் விட்டுனா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கன்னா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். சரிங்களா? இன்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்ட்டு கே கேப்னு வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறேன், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ கே கேப்பும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதான் நமக்கு இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்ம ஃபைண்ட் அப் பண்ண வேண்டிய ஃபார்முலா. பாருங்கள் 11th problem, a particle acted on by constant forces 8i vector plus 2j vector minus 6k vector and 6i vector plus 2j vector minus 2k vector is displaced from the point 123 to the point 541. Find the total work done by the forces. So question என்ன கேட்குறாங்கன்னா, a particle acted on by the constant forces. particle வந்து ஒரு constant forcesல ஆக்ட் பண்ணுது, அதாவது பார்ட்டிக்கிள் வந்து ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் வந்து அந்த பார்ட்டிக்கிள் மேலே ஆக்ட் ஆகுது. அதாவது 8i + 2j - 6k வெக்டார் அண்ட் 6i + 2j - 2k வெக்டார் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் 1 point to இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுனால பார்ட்டிக்கிள் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, F1 8i வெக்டார் + 2j வெக்டார் - 6k வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த ஃபோர்ஸஸ் வந்து F2 6i வெக்டார் + 2j வெக்டார் - 2k வெக்டார்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா F = F1 + F2. ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 8 + அதாவது F1 வெக்டார் எடுத்து எழுதிட்டேன்,
8i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார். அதேமாதிரி F2 வந்து 6i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா 8 + 6ங்கிறது 14i வெக்டார். நெக்ஸ்ட் 2j வெக்டார் 4j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார். சரியா, இது F வெக்டார். F வெக்டார் ஈக்குவல் டு 14i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து இந்த மூவிங் பாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இதை OA வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இதை OB வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ OA வெக்டாருங்கிறது i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அதேமாதிரி OB வெக்டாருங்கிறது 5i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து D வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு AB வெக்டார் வந்து OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். OB வெக்டாருங்கிறது 5i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் மைனஸ் OA வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணுறேன். 5i மைனஸ் i 4i, 4j மைனஸ் 2j, அதுமாதிரி k மைனஸ் 3k மைனஸ் 2k. சரிங்களா, ஸோ இப்போ ஒர்க் டன் ஆக்சுவலாக கொஷின்ஸில் வந்து ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுங்கிறது 2 கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க, அதை ஆட் பண்ணி ஃபோர்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஏபி வெக்டாருங்கிறது OB மைனஸ் OA. ஸோ இதுலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ அப்படியே ஃபோர்ஸோடைய வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஃபோர்ஸோடைய வெக்டார் வந்து 14i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் டாட். அதேமாதிரி D வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். சரியா, இப்போ வந்து i டாட் ஐனா 14 × 4 56, j டாட் j 4 2s are 8 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s are 16. சரிங்களா, ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வருதுன்னா 80 யூனிட்ஸ்னு வருது. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள் கொஷின்ஸில் 12th ப்ராப்ளம். ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் 5√2 and 10√2 யூனிட்ஸ் ஆக்டிங் இன் த டிரெக்ஷன்ஸ் 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் அண்ட் 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் respectively act on a particle which is displaced from the point with the position vector 4i vector minus 3j vector minus 2k vector to the point with the position vector 6i vector plus j vector minus 3k vector. Find the work done by the forces. So question பார்த்தீங்கன்னா force of magnitude. இப்போ force உடைய magnitude இது 5√2 and 10√2ங்கிறது forces உடைய magnitude acting in the directions. So இந்த directions வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3i vector plus 4j vector plus 5k vector and 10i vector plus 6j vector minus 8k vector respectively or act on a particle which is displaced from the point with the position vector 4i vector minus 3j vector minus 2k vector to the point with the position vector 6i vector plus j vector minus 3k. இதிலிருந்து இது என்னது from the position vector this point to this point. சரிங்களா, starting point இது ending point இது position vector. ஸோ அப்போ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 4i minus 3j minus 2k. அதுமாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் வெக்டார் வந்து 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OA வெக்டாருங்கிறது என்னென்னா, அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய ஸ்டார்டிங் வெக்டார் 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார், அதாவது OA வெக்டார்னு எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து OB வெக்டார் என்னென்னா 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். சரிங்களா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தோன்னா AB vector equal to OB vector minus OA vector தான் displacement. அதாவது 6i OB vectorங்கிறது 6i vector plus j vector minus 3k vector minus OA vectorங்கிறது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா minus 4a vector plus 3j vector plus 2k vector. சரியா, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 6 minus 4 2i j minus j plus 3 4j minus k. சரிங்களா, அப்போ F1ங்கிறது ஆக்சுவலாக 5√2 இன்ட்டு ஸோ அதனுடைய டிரெக்ஷன்ஸ் வந்து 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k பை மோட்லஸ் ஆஃப் 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5kன்னு எழுதணும். அதேமாதிரி 5 × √2 3i ப்ளஸ் 4j 5k பை மோட்லஸ் எடுக்கும்போது 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்.
அதேமாதிரி 5 root 2 3i plus 4j 5k 3 ஸ்கொயருங்கிறது 9 4 ஸ்கொயருங்கிறது 16 5 ஸ்கொயருங்கிறது 25 ஸோ அப்போ 5 root 2 3i plus 4j plus 5k by that means 16 plus 5 25 plus 25 root 50 சரியா ஸோ 5 5s are 25 into 2 ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் ஒரு 5 வெளில வந்துச்சுன்னா 5 root 2 இந்த 5 root 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு f1 வந்து ஃபோர்ஸஸ் வந்து 3i plus 4j 5kன்னு வரும் ஸோ இங்கே பாருங்கள் கொஷின்ஸில் F2 இப்போ F2னா அதனுடைய மேக்னிடியூடும் அதனுடைய டிரெக்ஷனும் எழுதிக்கிறேன் அது F2 ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து 10 root 2 இன்ட்டு செகண்ட் டிரெக்ஷன் வந்து 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் ஈக்குவல் டு 10 root 2 இன்ட்டு இப்போ வந்து இந்த டினாமினேட்டுக்கு மாடுலஸ்னால் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் i வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 10 ஸ்கொயர் ப்ளஸ் j வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட் 6 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் சரிங்களா ஸோ அப்போ 10 root 2 10i வெக்டார் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் பை 100 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 அப்போ 10 root 2 10i வெக்டார் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் பை 10 ஸ்கொயர் வந்து 10 into 10 அதாவது எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் 100 10 ஸ்கொயர் வந்து 100 6 ஸ்கொயர் வந்து 36 8 ஸ்கொயர் வந்து 64 அதாவது 200 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 எப்படி எழுதலாம்னா 10 into 10 into 2ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 10 into root 2 ஸோ 10 into root 2 கேன்சல் ஆகிடும் ஸோ இது F2 இப்போ ஃபோர்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோர்ஸுங்கிறது F1 ப்ளஸ் F2 ஸோ இதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணனா F1ங்கிறது 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k F2ங்கிறது 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் சரிங்களா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் 13i வெக்டார் ப்ளஸ் 10j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் சரியா ஒர்க் டன்ங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் F இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சரியா ஸோ ஃபோர்ஸ் வந்து 13i வெக்டார் ப்ளஸ் 10j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார் இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறேன் 13 இன்ட்டு i டாட் i தான் 1 அப்போ ஐயை வந்து டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஐயை வந்து ஐயோட தான் மல்டிப்ளை பண்ணணும் ஜே வந்து ஜேவோட மல்டிப்ளை பண்ணணும் கே வந்து கேவோட மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 13 into 2 26 அதே மாதிரி 10 into 4 40 minus 3 into minus 1 plus 3 இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 69 யூனிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஒர்க் டன் ஸோ இந்த கொஷின்ஸில் ஒர்க் டன்னுடைய ஆன்சர் வந்து 69 யூனிட்ஸ் ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து அதாவது நமக்கு மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க டிரெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா F1 F2ன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செஞ்சோன்னா F1 F2 கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஒர்க் டனுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் 69 யூனிட்ஸ் இது கொண்டு வந்தோம் சரிங்களா ஸோ இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்னா நீட்டாக கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிட்டு ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள் வி கம்ப்ளீட் த கிளாஸ்